அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஏற்கனவே இந்த தர்பியானா என்ன, தர்பியாவுக்கு உண்டான நோக்கம் என்ன, இந்த ரெண்டு செய்தியுமே எனக்கு முன்னாடி பேசின இரண்டு நபர்களும் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டாங்க. இருக்கிற எல்லாருமே இளைஞர்கள்னு கிடையாதுல்ல, சின்ன பசங்களும் இருக்கிறீங்க, இளைஞர்களும் இருக்கிறீங்க, வயசானவங்களும் இருக்கிறீங்க. ஆனால் பொதுவாகவே ஒரு சபை அப்படின்னா வயது பசங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கிறது பல இடங்கள் அதிகமாக இருக்கும். பள்ளிவாசலில் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க அப்படின்னாலே வேலை பார்க்குறதுக்கு வயசு பசங்க தேவை, இளைஞர்கள் தேவை. இளைஞர்களுடைய தேவைங்கிறது பல இடத்துல இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆய்வுகள் சம்பந்தமாக போகிறதா இருந்தாலும் இளைஞர்கள் தேவை, வீட்டு வேலைக்கு இளைஞர்கள் தேவை, பள்ளிவாசலுடைய வேலைகளுக்கு மார்க்க வேலைகளுக்கும் இளைஞர்களுடைய தேவைகள் இருக்கத்தான் செய்யுது. அப்படின்ன உடனே ஒரு கெத்து தானே. இப்போ நம்ம எல்லாம் ஒரு வேலை நடக்காது, அப்போ நம்ம முக்கியமான ஆள் தான், எப்படி செய்வாங்க பார்த்துருங்கிற அளவுக்கு ஒரு கெத்தான ஒரு வயசு தான் அது. தப்பு கிடையாது, கெத்தாக இருக்கிறது தப்பான ஒரு காரியமும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தவரையிலும் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் இளைஞர்கள் அப்படின்னா ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன மேட்டர் கிடையாதுல்ல. இந்த வயசு பசங்களை வச்சு ரசூலுல்லா பார்த்த வேலைகள், இந்த வயசு பசங்களை வச்சு இஸ்லாம் நமக்கு சேர்ந்த அந்த வரலாறுகள், இது எல்லாமே ரொம்ப அழகான ஒரு பயணம்தான். அந்த டிராவலே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போது இந்த இஸ்லாம்ங்கிறது தருமபுரியில் முகமதும் ஒரு ஆளுக்கு அல்லாஹ் குரானை கொடுத்து உடனே நம்மெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்த ஆட்கள்லாம் கிடையாதுல்ல. முகமதும் தருமபுரியில் பிறந்தார், அவர் சவுதியில் எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்த, மக்காவில் பிறந்தார். சவுதி எங்கேயோ இருக்குது, இப்போ தான் ஃப்ளைட்டு பிடிச்சி போகலாம், கப்பலில் ஏறி போகலாம். இப்போ ரசூல்லா காலத்து அப்படின்னு கிடையாதுல்ல. எங்கேயோ பிறந்த ஒருத்தர், எங்கேயோ இஸ்லாத்தை சொன்ன ஒருத்தர், அவருடைய மௌத்துக்கு அப்புறமா இஸ்லாம் தருமபுரி வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு பட்டிக்காட்டு கிராமம் வரைக்கும் ஒரு ஆள் முஸ்லீம் வாழ்கிறான் அப்படின்னா அது லேசாக வளர்ந்துடாதுல்ல. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் பிரியாணி வேணும் அப்படின்னா பிரியாணிக்கு எல்லா பொருளும் வேணும். பிரியாணி வேணும்னா வானத்துலேருந்து மண்ணு சொல்லுவா மாதிரி இறங்கும், அப்படிலாம் இறங்காது. வாப்பா கடையிலேருந்து கறி வாங்கிட்டு வந்து தரணும், அம்மா உங்கள் அரிசி வாங்கிட்டு வந்து அனுப்புவாங்க, தயிர் வாங்கிட்டு வந்து அனுப்புவாங்க, மல்லித்தலை வாங்கிட்டு வந்து அனுப்புவாங்க. பிரியாணிக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் செஞ்சதான் பிரியாணி தட்டுக்கு வந்து விழுகும். அதே மாதிரி இஸ்லாம் நம்முடைய கையில் சேர்ந்திருக்கு அப்படின்னா அதனுடைய ப்ராசஸ், அதனுடைய பயணம்ங்கிறது அவ்வளோ லேசுப்பட்ட காரியமும் கிடையாது. ரொம்ப பெரிய வரலாறு, ரொம்ப பெரிய தியாகம், ரொம்ப பெரிய உழைப்பு எல்லாம் இந்த இஸ்லாத்துக்கு இருக்கு. முகமதுன்னு ஒருத்தர் தான் இருந்தார், அப்படிதானே? முகமதுனா யாரும் தெரியுமில்ல? முகமதுனா யாரு? நபி. அல்லாஹ் ஒரு மெசஞ்சராக ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறான். அவருடைய பேர் முகமது. ஒருத்தராக இருந்தவர், அவர் சொல்ல வந்த கொள்கையை இப்போ கோடிக்கணக்கான பேர் ஏற்றுக்கிட்டோம்ல. இப்போ இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்ததானே ஏற்றுக்கிட்டோம், முகமது சொல்லி கொடுத்ததானே ஃபாலோ பண்ணுறோம், அதுதான் உட்காந்துருக்கோம், அதுதான் தொழுதுகிறோம், அதுதான் நோன்பு வைக்கிறோம். இப்போ ஒருத்தர் சொன்ன ஒரு செயலை, ஒரு வாக்கியத்தை உலகத்தில் இத்தனை கோடி பேர் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளவு சிரமங்களுக்கு அப்புறம் மக்கள் சேர்ந்துருக்கு. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பல கட்டங்கள் ரசூலுல்லாவுடைய காலத்தில் நடந்து உதாரணமாக சொல்லலாம். இப்போ ரசூலுல்லா ஒரு மனுஷன், அவர் இருக்கிற இடத்துல அவரால் ஒரு 10 பேருக்கு கூட முழுசா இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க முடியல. ரசூலுல்லா 40 வயசுல தான் நபியாகிறாங்க. எத்தனை வயசுல? எல்லாம் கவனிங்க. ரசூலுல்லா நபி ஆகும்போது உங்களுக்கு வயசு என்ன? 40. இப்போலாம் 40 ஒரு இளமை வயதுங்கிற கணக்கில் தான் வருது. 35 வயது இளைஞர் மரணத்தை தொட்டார், 40 வயது இளைஞர் மரணத்தை தொட்டார் அப்படின்னு தான் செய்தியை போடுறாங்கல்ல. 40 வயசு வரைக்கும் இளமை வயசுன்னு வச்சுக்குவோம். ரசூலுல்லாவுக்கு 40 வயசுல அல்லாஹ் வஹி செய்தி கொடுக்குறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அப்படின்னு அல்லாஹ் ஒரு முதல் வசனத்தை இறக்கின உடனே ரசூலுல்லாஹ் ஓடோடி போய் மக்கள்கிட்ட தாவா பண்ணலை, இஸ்லாத்தை எடுத்து சொல்லலை, பயந்தாங்க. அல்லாஹ் ஆறுதல் சொன்னா, கதீஜா ரலியல்லாஹு ஆறுதல் சொன்னாங்க. அதுக்கப்புறமா கூட மக்கள்கிட்ட இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் எப்படி சொல்லியிருந்தாலுமே ரசூலுல்லாஹ்னால தன்னந்தனி மனுஷனா எல்லாத்தையுமே இஸ்லாத்தின் முகம் கூட்ட முடியல.
இந்த இஸ்லாத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட முழுசா சேர்க்கவும் முடியல. ஒரு நெருக்கடியான கட்டம் தானே. எவ்வளவு நெருக்கமா இருக்கும் ரசூலுல்லாஹ்க்கு. அல்லாஹ் கொண்டு போய் சொல்லுங்கிறான், ரசூலுல்லாஹ்னால முழுசா சொல்ல முடியல. ரசூலுல்லாஹ் ஒரு 13 வருஷம், எத்தனை வருஷம்? 13 வருஷம் எங்க இருந்தாங்க தெரியுமா? மக்கால இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் 40 வயசுல இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. 13 வருஷம் மக்காவில் இருக்கிறாங்க. இப்ப எத்தனை வயசு ரசூலுல்லாஹ்க்கு? 53 வயசு. 53 வயசு வரைக்கும் ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்தாங்க. ஆனா மக்காவுல ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு ஒரு சின்ன பசங்க சில பேர் என்ன செய்றாங்க? இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அதுல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர். அனஸோட சேர்த்து முஸாப் பின் உமைர் அப்படின்னு ஒரு நபி தோழர் இருக்கிறார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேரை படிச்சிருக்கீங்களா? முஸாப் பின் உமைர் கேட்டிருக்கீங்களா? எங்க கேட்டீங்க? மண்டையாட்டும் கேள்வியா கேட்க போறான். முஸாப் பின் யாருன்னு? முஸாப் பின் உமைர்னு ஒரு நபி தோழர், சரிங்களா? இவர் ஒரு சஹாபா. இவருக்கு ரொம்ப சின்ன வயசு, ஒரு 20 வயசுக்கு உள்ளதான், சரிங்களா? இந்த முஸாப் பின் உமைர் என்ன செய்யறாருன்னா, அல்லாஹ் வந்து ஹிஜ்ரத் செய்யணும்னு ஆர்டர் போடுறான். ஹிஜ்ரத்னா தெரியுமா? 13 வருஷம் ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்தாங்களே, இனிமேல் மக்காவில் இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் அதெல்லாம் ஆர்டர் போடுறான். இனிமேல் மக்காவில் நீங்க இருக்கக்கூடாது, மக்கா விட்டு நீங்க மதீனாவுக்கு போகணும். மக்காவில் உங்களுக்கு இருக்கிற காசு, பணம், வீடு, இடம், சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம நீங்க வெறுங்கையோட மதீனாவுக்கு போகணும் அல்லாஹ் அதெல்லாம் ஆர்டர் போடுறான். இது பேர் தான் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் செய்யணும் அல்லாஹ் தஆலா ஆர்டர் போடும்போது முஸாப் பின் உமைர் அப்படின்றவரும் அப்துல்லா பின் உம்மி மக்தும் அப்படின்ற நபித்தோழர், உங்க 2 பேர். அப்துல்லா பின் உம்மி மக்தும்ங்கிறது ஒரு ஓரளவுக்கு வயது உள்ள ஆளு தான். ஆனா முஸாப் பின் உமைர்ங்கிறது சின்ன பையன். உங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பெறப்பட்டு போறாங்க. போய் இவங்களுக்கு அப்புறமா தான் உமர் அவர்கள் வர்றாங்க. உமரோட சேர்த்து ஒரு 20 சஹாபாக்கள் அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணி போறாங்க. ஆனா இவங்க எல்லாரும் வரக்கு முன்னாடி முஸாப் மதீனாவில் போய் நின்று ரசூலுல்லாஹ் கேட்டார்ல, தொழுகணும், அல்லாஹ் ஒருத்தர் தான் கடவுள், லாத்து மனாசு உத்தா இது எதுவுமே கடவுள் இல்லை இப்படின்னு எல்லாத்தையும் கேட்டார்ல. இந்த எல்லா செய்தியும் கொண்டு போய் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் இஸ்லாத்தை சொல்றாரு. மதீனாவில் இருக்கிற யாருமே முஸ்லீம்லாம் கிடையாது, கொஞ்சம் பேர் தான் முஸ்லீம். பெரும்பான்மையான மக்கள் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடியே முஸாப் பின் உமைர் என்ன செய்யறாருன்னா, தன்னந்தனியா யார் ஹெல்ப்பும் கேட்காம அவருக்கு என்ன தெரியுமோ அந்த எல்லா செய்தியுமே கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாங்க? முஸாப் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து டைரக்டா குர்ஆன் வசனத்தை கேட்டு 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 நிறைய மனப்பாடம் பண்ண ஒரு ஆள். முழு ஹாஃபில் கிடையாது, அதிகமான குர்ஆன் வசனம் தெரிஞ்ச ஒரு ஆள் தான் முஸாப் பின் உமைர். இந்த குர்ஆன் வசனத்தையும் சொல்லி தராரு, இஸ்லாத்தையும் சொல்லி தராரு, லா இலாஹா இல்லல்லாஹ்னு ஏத்துக்குங்க மக்களுக்கு தாவா பண்றாரு. தன்னால எவ்வளவு கொள்கையை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியுமோ எல்லாத்தையுமே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறாங்க. இது எல்லாம் முடிஞ்சுதான் ரசூலுல்லாஹ்வும் அபூபக்கர் அவர்களும் மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஷாக். மதீனாவுக்கு வரைக்கும் ரசூலுல்லாஹ் வந்ததில்லை, மதீனாவுக்கு தாவா பண்ணுங்க ரசூலுல்லாஹ் யாரையும் அனுப்புனது இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே முஸாப் அவர்கள் செய்த அதிகமான தாவானால, அழைப்பு பணினால அதிகமான மதீனாவா முஸ்லிமா மாறிடுறாங்க. ரசூலுல்லாஹ் போய் நிற்கும் போது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஷாக். இவ்வளவு மக்கள் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க, இவங்களுக்கு யார் இஸ்லாத்தை சொன்னாங்கிற ஒரு கேள்வி ரசூலுல்லாஹ்வுக்கு. அந்த கூட்டம் அதிகமாகி ரசூலுல்லாஹ் மேல அன்பு அதிகமாகி பாசம் அதிகமாகி முஸாப் சொன்ன செய்தியெல்லாம் கேட்டு இஸ்லாத்தின் மீது அதிகமாக ஆர்வம் வந்து ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரும்போது எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து பாட்டு பாடுறாங்க. முஹம்மதே வாருங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து மக்காவுக்குள்ள ரசூலுல்லாஹ்வை வெல்கம் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, முஸாப் ஒரு 20 வயசுக்கு கீழே உள்ள ஒரு பையன், மதீனாவில் இருக்கிற எல்லாருமே யூதன், கிறிஸ்தவன். இந்த எல்லா மக்களுக்கும் தனியா போய் நின்று ஒரு 20 வயசு பையன், 20 வச்சுக்கோமே, ஒரு 20 வயசு பையன் இஸ்லாத்தை சொல்லி அத்தனை மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க அப்படின்னா எவ்வளவு உழைச்சிருப்பார். கத்துக்கணுங்கிற ஒரு பக்கம், ஒரு விஷயத்தை கத்துக்கணும் மாற நிறைய சொல்லி தருது. குர்ஆனை படி நல்லா சொல்றான், எப்படி ஓதன நன்மைங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க.
எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தன்னோட வச்சுக்காம சொல்லி தந்தாங்கல்ல, இந்த சொல்லி தந்த செயல்தான் எத்தனையோ மக்களை இஸ்லாத்தின் பக்கம் கூட்டு வருது. இந்த பயணம் முஸாப் பின் உமைர் அவர்கள் துவங்கி வைத்த ஒரு பயணம். இவர் தான் ஸ்டார்ட் பண்றார். பையனா இருந்தாலும் சரி, சின்ன பையனா இருந்தாலும் சரி, வயசுக்கு வந்த பையனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் மார்க்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விஷயத்துல அதிகமா வேலை பார்க்கணுங்கிற துவக்கத்தை ஆரம்பிச்சு வச்சவர் முஸாப் பின் உமைர். இது பேர் ஞாபகம் வச்சுக்கணும். நான் திரும்ப கேள்வி கேட்பேன், முஸாப்னா யாருன்னு கேட்பேன், சரியா? முஸாப் பின் உமைர். இவரு கூட சேர்ந்து ஹிஜ்ரத் செஞ்ச ஆள் யாரு? அப்துல்லா பின் உம்மி மக்தும். இந்த ரெண்டு பேரையும் கேட்பேன். கடைசியில் முடிகிறதுக்கு நடுவில் எங்கனாலும் கேட்பேன், தூங்கக்கூடாதுல்ல, அதனால. இப்போ இவருடைய வரலாறு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே காலகட்டத்தில் எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தாங்க. எல்லா சஹாபாக்களுமே தியாகம் செஞ்சவங்க தான், உழைப்பு செலுத்தினவங்க தான். சின்ன பசங்க போர்க்களத்துக்கும் போயிருக்கிறாங்க, வயசு பசங்க போரில் கொல்லவும் பட்டிருக்கிறாங்க, வயசு பசங்க குரானை மனப்பாடவும் பண்ணியிருக்கிறாங்க, வயசு பசங்க மக்களுக்கு கொண்டு போய் தாவவும் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்தது தான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இல்லாமல் ரசூலுல்லா மௌத்தா போய் கிட்டத்தட்ட ஒரு 180 வருஷம் கழிச்சு பிறந்த ஒரு மனுஷன். ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் எத்தனை வருஷம்? 180 வருஷம் கழிச்சு பிறந்த ஒருத்தர். இந்த ஒரு மனுஷன் செஞ்ச வேலை தான் உலகம் முழுக்க ஹதீஸ்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஹதீஸ் புக்குன்னு சொன்னா உங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருவா? ஹதீஸ்ன்னு சொல்றோம், யார் ஞாபகத்துக்கு வருவா? யார் வருவா? உங்களை தான். ஹதீஸ் புக்குன்னா உங்களுக்கு எது தெரியும்? எந்த ஹதீஸ் புக்குடைய பேர் தெரியும் உங்களுக்கு? சும்மா சொல்லுங்க, பேர் சேர்த்துக்குவோம். சொல்லுங்க சொல்லுங்க, மற்றவங்க பேசாதீங்க, அவர் பேச சொல்லட்டும். ஒரு ஹதீஸ் புக்குடைய பேர் சொல்லுங்க. குரான் அல்ல, ஹதீஸ் புக்குடைய பேர் சொல்லுங்க. புகாரி சொல்லி கொடுத்துருக்கீங்களா? புகாரி அப்படிதானே? இந்த பேர் தெரியாத முஸ்லீமே இருக்க மாட்டான். பெரும்பாலும் இந்த பேர் தெரியாத முஸ்லீமே கிடையாது. தொழாதவனா கூட உனக்கு புகாரினா தெரியும், அப்படிதானே? இப்போ புகாரின்றது ஒரு உண்மையான பேரா? இப்போ இந்த மனுஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம், இவரை பத்தி சொல்ல போறேன் உங்களுக்கு, சரியா? புகாரின்றது அவருடைய பேரா? யாரு வேணாலும் சொல்லலாம், பெரியவங்களும் சொல்லுங்க, சின்னவங்களும் சொல்லுங்க. தெரியாதா? இங்க இவர் சொல்லி இவர்கிட்ட கேட்டக்கூடாது. புகாரிங்கிறது அவரோட உண்மையான பேர் கிடையாது. உண்மையான பேர் தெரியுமா? அட்லீஸ்ட் தெரியாது. புகாரின்றது ஒரு ஊருடைய பெயர். தர்மபுரின்னு இருக்குல்ல, தர்மபுரிக்காரன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி புகாரிக்காரன் அவரு. புகாரின்ற ஊர்ல உள்ள ஆள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. புகாரின்ற ஊருக்கு சொந்தக்காரர் அப்படின்ற மாதிரி. தர்மபுரிக்காரன், அப்புறமா பக்கத்தில் சேலத்துக்காரரு, சென்னைக்காரரு அப்படின்னு பேசுறோம்ல, அந்த ஊரில் இருக்கிற ஆளு அப்படின்றதுக்கு தான் புகாரின்னு சொல்லுவாங்க. புகாரின்றது ஒரு ஊருடைய பேர். இதோட உண்மையான பேர் என்னன்னா முகமது, சரிங்களா? முகமதுங்கிறத உண்மையான பேர். முகமது இப்னு இஸ்மாயில், இந்த பேர் தான் உண்மையான பேர். முகமது இப்னு இஸ்மாயில் புகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவர் ஹதீஸை தொகுத்திருக்காரு. புகாரின்ற புக்குக்கு சொந்தக்காரர் யார் தான்? முகமது இப்னு இஸ்மாயில் புகாரிங்கிறவர் தான் சொந்தக்காரர். இவருடைய இந்த மொத்த பயணம் இருக்குல்ல, புகாரி புக்கை தொகுத்தார்ல, இது பார்க்கும்போது நம்ம யாருக்குமே பெருசா தெரியாது. ஒரு 7 பாகம் இருக்கு, அவ்வளவுதானே. 7 பாகத்தையும் தொகுத்திருக்கிறார். அதில் உள்ள 7000 செய்தி அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்படின்றது தான் உலகம் முழுக்க பரவலா தெரிந்த செய்தி. ஆனா புகாரிங்கிறவர், முகமது இப்னு இஸ்மாயில்ங்கிற இந்த மனிதர், அவர் வாழ்க்கையில பெரும் பகுதியை செலவழிச்சு ஹதீஸை தொகுக்கிறதுக்கு தான். அவர் மொத்தமா 62 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். ஆனா அவருடைய 12 வயசுல இருந்து ஆரம்பிச்ச பயணம். எத்தனை வயசு? 12 வயசு. உங்க வயசு என்ன? உங்களுக்கு 14. புகாரி தாண்டிட்டீங்க. நீங்க 23. உங்க வயசு என்ன? 12 வயசு பசங்க யாரா இருக்கீங்களா? 12டா நீ? 12
12 என்னடா ஆச்சரியமா இருக்குது, 12ன்றீங்க. சரி நடந்துடலாம். 12 வயசு. இப்போ உங்களுக்கு வயசு சொல்லும் போது 12ங்கும் போது நம்ம பெரிய ஆளுன்னு தோணுதுல்ல. 15, 16, 20, 23 அப்படின்றது 12 விட கொஞ்சம் அதிகமான வயசு தான். இப்போ 12 வயசுல தான் புகாரி இமாமுடைய அந்த ஹதீஸ் பயணம் ஸ்டார்ட் ஆகுது. 10 வயசுல போய் ஒரு இமாம்கிட்ட சேர்றாரு, ஸ்டூடெண்டா ஜாயின் பண்றாரு. அவருடைய ஆசிரியர் பேர் தெரியுமா? அவருடைய டீச்சர் பேர் தெரியுமா? அகமது ஹதீஸ் புக்கு தெரியுமா? அவர் தான் புகாருடைய ஆசிரியர். இவர் போய் அவர்கிட்ட தான் படிக்கிறார். ஆனா அகமதை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஹதீஸ் கிடைச்சாலும் எல்லாத்தையுமே பதிவு செஞ்சு வச்சுக்குவார். இது சஹீ, இது லைஃப் அப்படின்னு பிரிக்கிற பழக்கம் அகமதுக்கு கிடையாது. அவர் இந்த அளவுக்கு இருந்தாதான் ஹதீஸை ஏத்துக்குவேன், சனது வேணும், ராவி வேணும் அப்படின்னு தேடுற ஆள் அகமது கிடையாது. ஆனா ஹதீஸை தொகுத்த முதல் நபர் அகமது. இவர்கிட்ட போய் புகாரி இமாம் படிச்சாலும் இவர் பதிவு செஞ்சிருக்கிற எத்தனையோ ஹதீஸை பார்க்கிறாரு. இவருக்கு மனசு ஒத்துக்கல. எல்லா ஹதீஸும் இருக்கு, சில இடத்துல அறிவிப்பாளர் இல்லையே, சில இடத்துல பார்க்கும்போது இது நம்பகத்தன்மையாவே இல்லையே, இது எப்படி ஏத்துக்கிறது, இது ஏத்துக்கலாமா கூடாதா, இது மக்களுக்கு சொல்லாமா கூடாதா, எல்லா கேள்வியுமே புகாரி இமாமுடைய உள்ளத்துல இருக்கு. இவர் 12 வயசுல தன்னுடைய பயணத்தை துவங்குறார். எத்தனை வயசுல? 12 வயசு. 16 வயசுல ஹஜ் செய்றார். சரியா? 12 வயசுல இவர் இந்த ஹதீஸ தொகுக்கும் உள்ள இறங்குறார். சஹீஹ் புகாரின்னு சொன்னாலே இதுல லைஃபே இல்லைன்னு பேசுற அளவுக்கு ஃபேமஸான புத்தகம். லைஃப் என்ன தெரியுமா? சஹீஹ் என்ன தெரியுமா? கரெக்டானதுன்னு அர்த்தம். லைஃப் என்ன தெரியுமா? தப்பானதுன்னு அர்த்தம். சரி தப்பு. சஹீனா சரி, லைஃப்னா தப்பு. புரிஞ்சா? சஹீனா என்னது? சஹீனா சரி, லைஃப்னா தப்பு. எவ்வளவுதான். இதை முதல்ல பிரிச்சு வைக்கணும்னு முடிவு பண்ணது யார் தான்? புகாரி இமாம் தான். இவர் என்ன பண்றாரு, சில கண்டிஷன்லாம் போடுறாரு. இந்த ஹதீஸை நான் எழுதணும் அப்படின்னா இந்த கண்டிஷன்லாம் இருக்கணும், அப்போதான் நான் ஏத்துக்கணும் ஒரு கண்டிஷன் போடுறாரு. அப்படி கண்டிஷன் போட்டு அதிகமாக கவனம் செலுத்தி ஒரு புத்தகத்தை தொகுத்தனால தான் சஹீஹ் முஸ்லிம். உலகத்தில் இப்ப இருக்கக்கூடிய எல்லா இமாமுமே பெரிய பெரிய ஆள்லாம் பேசுறாங்க அப்படின்னா புகாரி இமாம்னு வார்த்தை எடுத்தாலே அவர்கிட்ட தப்பே இருக்காதுன்னு பேசுவாங்க. தப்பு இருக்கு, மனுஷன் தானே வரும், தப்புக்கு அப்பாற்பட்ட ஆள் கிடையாதுல்ல, தப்பு இருக்கு. ஆனா புகாரினா தப்பே இல்லை அப்படின்னு பேசுறதுக்கு பேர் வாங்கினால். இவர் 12 வயசுல ஹதீஸ் எல்லாம் ஒண்ணு சேர்க்க ஆரம்பிக்கிறார். அகமது இமாம்கிட்ட போய் சொல்றாரு, டீச்சர்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி நான் தனியா ஹதீஸ் தொகுக்க போறேன், இந்த செய்திகள் எனக்கு ஒத்துப்பட்டு வரல, நீங்க தொகுத்திருக்கிற முறை எனக்கு செட் ஆகலன்னு அவர் சொல்லும் போது அனுப்பி வைக்கிறாங்க. ஹதீஸ் தொகுக்கிறதுனா ஒரு ஊர்ல உட்கார்ந்து போன் பண்ணி மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்ல வாங்குறது கிடையாது. அப்போ தொலைபேசி கூட இல்லாத காலம், எல்லாமே லெட்டர் தான். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ், அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க. ஊரா போவார், மக்காவுக்கு, மதினாவுக்கு, அபிஷினியாவுக்கு, அக்கம் பக்கத்தில் சவுதியை சுத்தி எத்தனை ஊர் இருக்கோ எல்லா ஊருக்கும் போய் தான் ஹதீஸை கலெக்ட் பண்ணும். புகார்ல மொத்தம் எத்தனை ஹதீஸ் புக் இருக்கு தெரியுமா? 7 புக்கு. 7 புக்லயுமே 7000 சொச்சம் ஹதீஸ்கள் இருக்கு. இந்த 7000 சொச்சம்ங்கிறது இவரா ஃபில்டர் பண்ணி எடுத்து போட்டுருக்கிற ஹதீஸ் தான். சரியா? 7000 ஹதீஸ் தான் கேட்டாருன்றது கிடையாது, இவர் ஃபில்டர் பண்ணி போட்ட ஹதீஸ்கள் 7000. ஆனா இவர் கேட்ட ஹதீஸ் இருக்குல்ல, அது பல்லாயிரம், 12,000, 13,000, 13,000, 17,000 எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட 14,000 ஹதீஸுக்கு அதிகமாக தான் அவர் கேட்டார். எவ்வளவு கேட்டாரு? 14,000க்கு அதிகமா கேட்டார். எழுதுனது எவ்வளவு? 7,000க்கு 7,000 சொச்சம், அவ்வளவுதான். 14, 15 கவுண்ட் கூடிக்கிட்டே போகுது அவருடைய ஹதீஸ்கள். எல்லாத்தையுமே ஊரா போய் 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 கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து எழுதின ஹதீஸ்கள். இப்ப கேட்கும் போது ஈஸியா இருக்குல்ல, ஊரா போனாரு, கேட்டாரு, எழுதாரு அப்படின்னு இருக்குல்ல. ஆனா இதுக்குள்ள ஒரு சிரமம் இருக்கு. இவர் நோட்டு புக்கை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு ஊரா நின்று, நீங்க யார்கிட்ட கேட்டீங்க, உங்களுக்கு யார் சொன்னா, அவருக்கு யார் சொன்னா, அவருக்கு எந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, அவருக்கு நபி எப்ப சொன்னாங்கன்னு கேட்டு எழுதல. ஒரு 100 ஹதீஸ்னு வச்சுக்குவோம். எத்தனை? 100.
ஊர் ஊரா போய் 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 100 ஹதீஸை மனப்பாடம் பண்ணிக்குவார். எப்படி 100 ஹதீஸை மனப்பாடம் பண்ணுவார். ஹதீஸை மட்டும் மனப்பாடம் பண்ண மாட்டாரு. அந்த ஹதீஸை யாரு சொன்னா, யாருக்கு சொன்னா, அவங்க யாருக்கு சொன்னாங்கன்னு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுவார். மனப்பாடம் பண்ணிட்டு இவர் சொந்த ஊருக்கு வருவார். சொந்த ஊர் எது? புகாரிக்கு வருவார். புகாரிக்கு உட்காந்து சொன்ன எல்லா ஹதீஸையும் அப்படியே மனப்பாடம் பண்ணார்ல, அது அப்படியே புக்கா எழுதுவார். இப்படிதான் கிட்டத்தட்ட 15,000 ஹதீஸையும் மனப்பாடம் பண்ணி எழுதினார். எத்தனை? 15,000க்கும் அதிகமான ஹதீஸை எப்படி எழுதினாரு? மனப்பாடம் பண்ணி எழுதினார். இந்த மாதிரி எத்தனை ஹதீஸ் தொகுத்திருக்கிறார்? 100ன்றது நான் ஒரு அதிகமா சொன்னேன். ஒரு 10 ஊருக்கு போறாங்கன்னா ஒரு 40 ஹதீஸ், ஒரு 50 ஹதீஸ். இதெல்லாம் ஒரு குத்து மதிப்பா சொல்றதுதான், ஆதாரம் இருக்காங்க கூடாது, உதாரணத்துக்கு சொல்றதுதான். இவ்வளவு ஹதீஸையும் கஷ்டப்பட்டு ஊர் ஊரா போய் மனப்பாடம் பண்ணி எழுதி அதை ஃபில்டர் பண்ணி ஒரு புத்தகமா போட்டு இது எல்லா வேலையும் ஒரு பார்க்கும்போது அந்த காலத்துல சில இமாம்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கோபம். அதை எப்படி நீ பிரிப்ப? அது எப்படி உன்னால சஹீ லைஃப்னு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. அகமது இமாமும் இந்த கேள்வி கேட்கிறாரு. அப்ப அகமது இமாம் கூப்பிட்டு முகமது இஸ்மாயிலை கூப்பிட்டு உட்கார வச்சு, புகாரி இமாமை கூப்பிட்டு உட்கார வச்சு, இப்ப நீ உனக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்குன்ற, நீ எடுக்கிற முடிவு சரியா இருக்குன்னு நம்புற, இப்ப நாங்க உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறோம்ன்றாங்க. இப்ப எல்லாம் டெஸ்ட் வச்சு தானே பாஸ் ஆக முடியும் எக்ஸாம்ல. அதே மாதிரி அவருக்கு நடக்குது. ஆனா ஸ்பாட்ல அகமது இமாம் சொல்றாரு, ஒரு 4-5 இமாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்து எல்லா இமாமும் ஒன்னா உட்காந்து ஒரு 100 ஹதீஸ், சரியா, 100 ஹதீஸை எடுத்துக்கிறாங்க. இது உண்மை, இதுக்கு ஆதாரம் இருக்கு. 100 ஹதீஸ் எடுத்துக்கிறாங்க. 100 ஹதீஸை எடுத்துட்டு புகாரி இமாம்கிட்ட சொல்றாங்க, நம்ம 100 ஹதீஸ் இருக்கு, 100 ஹதீஸுக்கு வேற வேற அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க. நாங்க ஹதீஸை சொல்லி அறிவிப்பாளர் சொல்லுவோம். நாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா எது சரி எது தப்புன்னு சொல்லணும்ன்றாங்க. புரியுதா? என்ன சொன்னான்னு புரியுதா? இப்போ ஒரு ஹதீஸ் இருக்கும், அந்த ஹதீஸோட அறிவிப்பாளர் ஒருத்தர் இருப்பாங்க, அதை வேற ஹதீஸ் போடுவாங்க, அந்த ஹதீஸத்துக்கு இங்கே போடுவாங்க, மாத்தி 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 ஹதீஸை குழப்பி அடிப்பாங்க. இது எல்லாத்துலயுமே எது சரி எது தப்புன்னு ஒரு சொல்லணும். இந்த மாதிரி எத்தனை ஹதீஸ்? 100 ஹதீஸ் டெஸ்ட். ஸ்பாட்ல எல்லா ஹதீஸுக்குடைய அறிவிப்பாளர் மாத்தி மாத்தி சொல்லும் போது கூட பிசுறு தட்டாம புகாரி இமாம் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நீங்க சொன்னது எல்லாமே தப்பு. அந்த ஹதீஸோட அறிவிப்பாளர் இவங்க, இதோட அறிவிப்பாளர் அவங்க, அந்த ராவி இங்க, இந்த ராவி அங்கன்னு எல்லாத்தையும் நீட்டா, அவங்க கையில புக் இருக்கு, புகாரி கையில புக்கில ஒண்ணு இல்ல, எல்லாம் மனப்பாடம் தான், எல்லாத்தையும் அடிச்சு நவுத்துறாரு. எல்லா இமாமும் ஷாக். எப்படா ஒரு மனுஷன் 100 ஹதீஸையும் கரெக்டா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு பூரிப்பு. இப்ப இவ்வளவு டெஸ்ட் எல்லாத்தையும் கடந்து இதெல்லாம் பாஸ் ஆகி தான் புகாரி இமாமுக்கு சஹீ புகாரிங்கிற பேரை வைக்கிறாங்க. சரிதா? சஹீ புகாரி நம்ம வாயில சொல்றதுக்கு ஈஸியா இருக்குல்ல, ஆனா சஹீ புகாரின்ற பேர் வர்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 12 வயசுல இருந்து மௌத்தா போற வரைக்கும் வேலை பார்த்திருக்கிறார். மௌத்தா போன எத்தனை வயசுல? 62. சரியா? எத்தனை வயசுல ஆரம்பிச்சாரு? 12 வயசு. மொத்தம் எத்தனை வருஷம்? 50 வருஷம். எந்த வேலைக்கு? நம்ம படிக்கிற புகார் என்று புக்க தொகுக்கிறதுக்கு 15,000 ஹதீஸ்ல இருந்து 7,000 ஹதீஸை ஃபில்டர் பண்ணி கொண்டு கையில கொடுத்து இந்த புக்குன்னு கொடுக்கிறதுக்கு 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷத்துல அவர் செஞ்ச உழைப்பு தான் அப்படியே தலைமுறை தலைமுறையா மாறி முஸ்லீம் இமாம் பைஹக்கி இமாம் ஒவ்வொரு இமாமா மாறி 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 இப்ப நம்ம காலத்து கைக்கு வந்திருக்கு. இதெல்லாம் படிச்சுதான் முஸ்லீமா இருக்கிறோம். இதெல்லாம் படிச்சுதான் இஸ்லாம் மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமா ரொம்ப அதிகமாக பரவிக்கிட்டே இருக்கு. அப்படித்தானே? இது புத்தகம் இல்லை அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எத்தனை மக்கள் முஸ்லீமா இருந்திருப்பாங்க அல்லாஹ்வுடைய நாட்டத்தால. இதனால தான் முஸ்லீமா இருக்காங்கன்னு இல்லை, முஸ்லீமா இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அப்படித்தானே? இந்த புக்கை ஒரு துவக்கிறதுக்கு 50 வருஷம் ஆயிருக்கு. இந்த புக்கை மக்களிட சேர்க்கறதுக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அது உள்ள பிரச்சனை எவ்வளவு, அது உள்ள டிராவல் எவ்வளவு இருக்கு, சிரமம் எவ்வளவு இருக்கு. 12 வயசு சின்ன பையன் அந்த வேலையை பண்ணார்ல, தனியா பண்ணார். அப்படிதானே? எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து டீச்சரோட ஹெல்ப்போட பண்ண காரியம் கிடையாதுல்ல, எல்லாருமே ஒதுக்கினதுக்கு அப்புறம் தனியா நின்று செஞ்ச ஒரு வேலை தான் இது. அவர் செஞ்ச அந்த ஒரு வேலை இவ்வளவு பெரிய மாற்றத்தை உலகத்தை உண்டாக்கி இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை பார்க்கும்போது அந்த மாற்றம் எப்படி போய் நிற்கும்? அப்படிதானே? வயசான ஒரு காரியத்தை செய்யறாங்கன்றது இருக்கு.
ஒரு சின்ன பையன் விளையாட்டுத்தனமா ஒரு காரியத்தை பண்றான்றதும் இருக்கு. வயசு பசங்க ஒரு காரியத்தை பண்றாங்க அப்படின்னா அது எப்படி பார்க்கப்படும் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பையன் தப்பு பண்றான், எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சின்ன பையன்பா அதெல்லாம் மாறும், வயசு போக போக மாறும் அப்படிம்பாங்க. வயசான ஆள் ஒரு தப்பு பண்றாரு, வயசு எவ்வளவு பெரிய கழுத வயசாச்சு, எருமை மாடு மாதிரி நிக்கிறான், அந்த வயசான கழுத என்னென்ன வேலையை பார்க்கறான் பாரு அப்படின்னு பேசுவாங்க. ஒரு வயசு பையன் பேசுறான் அப்படின்னா முட்டாள்தனமா எதுக்கு இந்த காரியத்தை பண்ணணும், திருந்த அப்படிம்பாங்க. அதானே? ஒரு வயசான ஆளு பண்றா அப்படின்னா திட்டுவாங்க, ஒரு வயசு பையன் பண்றா அப்படின்னா திட்டவும் செய்வாங்க, அட்வைஸும் பண்ணுவாங்க. இந்த வயசுல மாறிடு, இதான் உனக்கு முக்கியமான தருணம் அப்படிவாங்க. சொல்லுவாங்கல்ல, எஸ்எஸ்எல்சி 10th படிக்கும்போது சொல்லுவாங்க உன் லைஃப்ல டர்னிங் பாயிண்ட் வருதும்பாங்க. அப்படிதானே? 12th படிக்கும்போது சொல்லுவாங்க உன் லைஃப்ல டர்னிங் பாயிண்ட் பாம்பாங்க. இன்ஜினியரிங் டிகிரி படிக்கும்போது சொல்லுவாங்க உன் லைஃபோட முக்கியமான நேரம் இதெல்லாம் கரெக்டா படிம்பாங்க. ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த வார்த்தையை சொல்றது அந்த வயதில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு இருக்குல்ல, அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும். நல்லதுன்னா நல்லதுக்கு ஏற்ற மாதிரி, கெட்டதுன்னா கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி. அந்த வயசு உங்களுக்கு தரக்கூடிய அந்த சுட்டிப்பு இருக்குல்ல, அதை கவனத்தை வச்சுதான் எல்லா வீட்டிலும் அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை புகாரி இமாம் கரெக்டா பயன்படுத்தினார். அப்படிதானே? யாருடைய அட்வைஸால வந்தது கிடையாது. புகாரி இமாமுடைய தாய் தந்தையெல்லாம் அவர் ரொம்ப சின்ன பையனா இருக்கும் போதே மூத்தா போயிட்டாங்க. சரியா? புகாரி இமாம் 10 வயசுல இருக்கும் போதே குர்ஆனை மனப்பாடம் பண்ணி முடிச்சிட்டாரு. எத்தனை வயசுல? 10 வயசுல குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டாரு. 10 வயசுல குர்ஆனை மனப்பாடம் பண்ணி 12 வயசுல ஹதீஸை தொகுக்க ஆரம்பிச்சு அந்த வயதை முறையா பயன்படுத்திக்கிட்டால் யார் தான்? புகாரி இமாம். இதை பாருங்க, இந்த ஒரு மனுஷன் தனியா நின்று இவ்வளவு செய்தி வச்சிருக்கிறார் அப்படின்னா அது ஒரு சாதாரண மேட்டர் இல்லை. அப்ப இது நம்ம என்னத்தை கத்துக்கணும் யோசிக்கணும்ல. இந்த இமாம் இருந்து என்னத்தை கத்துக்கணும்? முகமது பின் இஸ்மாயில் புகாரிங்கிற ஒரு மனுஷன் இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கிறாருன்னா நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்னத்தை செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். அதுக்கு தான் இந்த தர்பியா. வயசு இருக்கு, நீங்க வயசான ஆள் கிடையாது, ரொம்ப சின்ன பையனும் கிடையாது, வயசை முறையா பயன்படுத்துங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த தர்பியா. உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்களை கேள்வியை கேட்டு அவமானப்படுத்துன்றதல்ல, அந்த கேள்வி உங்களுக்கு ஒரு கல்வியை தருங்கிறது தான். இது வரைக்கும் புகாரி உங்களுக்கு ஒருத்தர் சொல்லி தானே தெரிஞ்சிச்சு. சொல்லும் போது ஒரு ஹதீஸ் புக்கை சொல்லணும் குர்ஆன்னு சொன்னாரு. இப்போ ஹதீஸ் புக்னுன்றது தெரியலன்னு அர்த்தம். ஒருத்தர் புகாரின்னு சொல்லும் போது அது கேள்வியோருக்கு ஒரு கல்வியை கொடுத்துச்சுல, அந்த கல்வியுடைய பாதையை நீங்க இன்னும் அதிகப்படுத்தணும். இங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே இனி இந்த பாதை இன்னும் கூடுதலாக்கணும். எல்லாம் ஒன்று சேரணும், அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வரணும், மார்க்கத்தை பத்தி பேசணும், பயான் நடந்தா பள்ளிக்கு வரணும், மார்க்கத்தை பத்தி கேட்கணும். இந்த எல்லா காரியமும் தான் உங்களுடைய இந்த வயசை நல்ல முறையில் கொண்டு போய் கடைசி வரைக்கும் சேர்க்கும். எத்தனை பேர் பார்க்குறோம்ல, ஸ்கூல்ல தான் இருப்பான், சிகரெட் குடிப்பான் உண்டுல. 10th படிக்கிற பையன் சிகரெட் குடிக்கிறான்ல, 8th படிக்கிற பையன் சிகரெட் குடிக்கிறான். என்னன்னே தெரியாது, ஒரு ஸ்டைல் ரவுண்ட் ரவுண்டா விடுவோம், பிள்ளைங்க பார்க்கும், அது ஒரு மாதிரி போதை தானே, அப்படி இருப்போம் அப்படின்றது அவங்களுடைய நினைப்பு. அந்த வயசுல அதை ஆரம்பிக்கிறது தான் அவன் சாகர வரைக்கும் அவன் கூட வருது. சிகரெட் பிடிக்கிறது விடுறான் அப்படின்னா ஒன்று ஹார்ட் அட்டாக் வந்தா விடுவான், லங்ஸ் பிரச்சனை வந்தா விடுவான். அதை தாண்டி அந்த பழக்கம் அவனை கைவிட்டு போகவே போகாது. சிறு பிள்ளைகளாக இருக்கும் போது உங்களுக்கு எது ஆரம்பிக்குதோ அது கடைசி வரைக்கும் வரும், அது ஓயவே ஓயாது. தமிழில் சொல்லுவாங்கல்ல, 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்னு. அந்த மாதிரிதான் நீங்க சின்ன வயசுல மாத்தணும். உங்களுக்கு இருக்கிற வயசு கரெக்டான வயசு, இப்போ மாத்தணும், இப்போ நீங்க திரும்பணும், இப்போ உங்களுக்கு உண்டான வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தணும். ஏன் சொல்றேன்னா, இந்த வயசுல நீங்க கத்துக்கிற கல்வி இருக்குல்ல, அது நல்ல கையில நிற்கும். ஒரு வயசை தாண்டிட்டோம், வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா முழுமையா ஒரு சூறாவை கூட உங்களால் மனப்பாடம் பண்ண முடியாது, ஒரு துவாவை கூட மனப்பாடம் பண்ண முடியாது. ஒரு லைன் துவா மனப்பாடம் பண்ணலாம், பயண துவா எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். பயண துவா தெரியுமா? அப்படி ஒன்று இருக்குன்னு தெரியுமா? இங்கிருந்து டிராவல் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு துவா ஓதிட்டு கிளம்பணும். முழுசா தெரியுமா? மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வயசுல பண்ணாதான் வரும். வயசானதுக்கு அப்புறம் புக்கை பார்த்து தான் படிக்க தோணும். என்னத்தை போட்டு முக்கியமானாலும் உங்களுக்கு மனப்பாடம் ஆகாது. அதுதான் அந்த வயசுடைய பலம். அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். இன்னும் அழகா சொல்றதா இருந்தா, நீங்க எல்லாருமே செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? படிக்கணும். ஸ்கூல் படிக்கிறீங்களா, ஹோம் ஒர்க்குன்னு கொடுத்தா வீட்டுக்கு வந்து செய்வீங்களா மாட்டீங்களா?
உரிச்சிருவாங்களே ஸ்கூலில் போட்டு, செஞ்சே ஆகணும். மொட்டி போட வைப்பான், அடிப்பான், அத்தாம்மாவை கூப்பிடுமா, அசிங்கப்படுத்த தான் பார்ப்பான். அவன் சொல்லி ஒரு காரியத்தை செய்யல அப்படின்னா அசிங்கம் தான், தெரியுதுல்ல? இவன் சொல்லி ஒரு காரியத்தை செய்யலனால அசிங்கம் அப்படின்னா, அல்லாஹ் சொல்லி ஒரு காரியத்தை செய்ய போனா அப்படிதானே? இந்த வயசுல நீங்க கரெக்டா செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செஞ்சாலே உங்களுக்கு கடைசி வரைக்கும் அது பழக்கமா போயிடும். அதுதான் வாழ்க்கையாவே ஆயிடும். தொழுகையா, நீங்க இப்பயே தொழுக ஆரம்பிக்கணும். தொழுதுக்குவோம் தள்ளி போடுறதில்ல. இப்பவே தொழுக ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் தொழுகிற பழக்கம் வரும். இப்பவே குர்ஆன் ஓதுற பழக்கம் இருந்தாதான் கடைசி வரைக்கும் குர்ஆனுடைய பழக்கம் உங்களுக்கு வரும். நம்ம சமுதாயத்தில், நம்ம முஸ்லிம்கள்ல குறிப்பா உங்களை மாதிரி பசங்க இந்த காலத்துல குர்ஆனுங்கிற பழக்கமே இல்லாம போயிட்டாங்க, அப்படிதானே? குர்ஆன் ஓதுறீங்களா? டெய்லி மதரசா வரீங்களா? நீங்க அதான் ஓதுறீங்க. ஞாயிற்றுக்கிழமை மதரசா இருக்கா? இன்னைக்கு காலைல மதரசா இருந்துச்சா? ஓதுங்களா குர்ஆனு? ஓதுங்களா இல்லையா? நீங்க பெரியவங்க பசங்க குர்ஆன் ஓதுற டெய்லியும்? நீங்க குர்ஆன் ஓதுறீங்களா? டெய்லி, வாரத்துக்கு ஒரு நாள், வீக்கெண்ட் மட்டும், எப்படியோ ஒன்று. சரி, வேற யாராவது குர்ஆன் ஓதுறீங்களா? சொல்லுங்க. கண்ணாடி போட்டுருக்கிறதா? ஓதுறீங்களா டெய்லியும்? வீக்லி கேட்கல, டெய்லி ஓதுறீங்களா? ஆமா இல்லை அவ்வளோதான். நீங்க டெய்லியும்? சரி, நீங்க நீங்க பார்த்தீங்களா? கை தூக்குங்க பார்ப்போம். ஒவ்வொருத்தரா கேட்ட எனக்கு கை வலிக்குது. எத்தனை பேர் டெய்லியும் குர்ஆன் ஓதுறீங்க? பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே கை தூக்குங்க பார்ப்போம். எத்தனை பேர் டெய்லியும் குர்ஆன் ஓதுறீங்க? 1 2 3 4 4 பேர். நீங்களும் இல்லையா? நீங்க பை 4 பேர். நீங்களும் இவர் சேர்த்துக்கிறாருப்பா 5 பேர். இவ்வளோ பெரிய கூட்டத்தில் வெறும் 5 பேர் தான் டெய்லியும் குர்ஆன் ஓதுறீங்க, அப்படிதானே? அப்போ உங்க வயசை, உங்க டைமை நீங்க எவ்வளவு வேஸ்ட் பண்றீங்க புரியுதா? ஒரு குர்ஆன் அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு வகை. அது அவ்வளோ அழகான செய்தி. அது நீங்க புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வயசுல முடிஞ்ச அளவுக்கு நன்மையை சம்பாதிச்சுக்கணும். ஒரு பழக்க வளத்தை உண்டாக்கிட்டாலே வயசு போக போக உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையும் வரும். தர்ஜுமாவும் சேர்த்து படிப்போம், அப்புறம் ஒரு கட்டம் மாறும். முதல்ல குர்ஆன் படிக்கிற பழக்கம் இருக்கணும், இருந்தால் தான் அடுத்து தர்ஜுமா பக்கம் போவோம், அப்படிதானே? இப்போ குர்ஆன் படிக்கிற பழக்கம்ங்கிறது சாதாரண பழக்கமாக இருக்காது, ரொம்ப அற்புதமான பழக்கமாக இருக்கும். நீங்கள் எந்த மதத்துடைய ஸ்லோகத்தை எடுத்து போட்டு கேட்டு பாருங்களேன், கேட்கவே சகிக்காது. அது அவனுக்கே சகிக்காது. குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதக்கூடிய ஒரு கிராத்தை போட்டு கேளுங்களேன், அவ்வளோ ஒரு ஆகத்தா இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அலா பி திக்ருல்லாஹி தத்மைனுல் குலூப், நீங்கள் அல்லாஹ்வை நினைத்து பார்த்தால்தான் உள்ளம் அமைதி பெறுங்கிறான். அல்லாஹ் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கா, குர்ஆனை ஓதுனா அப்படியே சாந்தமாயிடும், அவ்வளவு அமைதியாயிடும் உள்ளம். அவ்வளவு அற்புதமான ஒரு வேதம் குர்ஆன். இந்த குர்ஆனை ஓதுனாலே பாதி நல்ல பழக்கம் வந்துடும். தொழுக ஆரம்பிச்சிருவீங்க, நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய உலகம் சார்ந்த, ஸ்கூல் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, எக்ஸாமாக இருந்தாலும், ஹோம்ஒர்க்காக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும் எல்லாமே மாறும். குர்ஆன் ஒழுக்கத்தை உங்களுக்கு கொண்டு வரும். குர்ஆன்ன்றது சாதாரண மேட்டர் இல்லை. குர்ஆன் தெரியுமில்ல, மொத்தம் எத்தனை சூரா? இவன் ஒருத்த கேள்வி இருக்கிறான். மொத்தம் எத்தனை சூரா குர்ஆன்ல? 100. சரி, இந்த ஜுஸுன் இருக்குல்ல, அப்போ ஒன்று இருக்கா? வச்சிருக்கிறாங்க, அது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது இல்லை, சரியா? அப்போ இருக்கு, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது கிடையாது. 114 சூறாக்கள் இருக்கு. 114 சூறாவுமே ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது தான், சரியா? இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது வந்து நம்ம கையில் ஒரு புக்கா இருக்கு. இப்போ ஒரு மிஷினில் ஒரு தட்டு தட்டினோம்னா பிரிண்ட் அவுட் வந்து விழுந்துகிட்டே கிடக்கும். ஒரு பெரிய சிரமமான வேலை கிடையாது. மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம், அப்படிதானே? ஆனால் இந்த குர்ஆன் வந்து புக்கா வந்துச்சா? ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் அல்லாஹ் கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? நீங்க சொல்லாதீங்க பசங்களுக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கொடுத்தாங்க. சரி, வேற நீங்களே சொல்லுங்க திரும்பவும். குர்ஆன் எப்படி வந்துச்சு? வஹீனா என்ன? புக்கா லெட்டரா? முடிச்சு, நீங்க முடிச்சிருங்க, சொல்லுங்க. லெட்டரா கொடுத்தான். வேற யாராவது? குர்ஆன் எப்படி வந்துச்சு?
இப்போ நான் பேசுறேன்ல, இந்த மாதிரி வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். ரசூலுல்லாஹ்வுக்கு லெட்டரும் கிடையாது, புக்கும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, ரசூலுல்லாஹ் சந்திப்பாங்க. இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். புரியுதா? இப்படிதான் ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை கொடுத்து அல்லாஹ் ஒரு குர்ஆனை கையில கொடுத்துட்டான். சரியா? அப்படியே அல்லாஹ் தஆலா கடைசியா முடிக்கும் போது புக்கு கைக்கு வரல. ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து எல்லாமே மனப்பாடம் தான். குர்ஆன்ன்றது என்னதான்? உள்ளத்துல இருக்கக்கூடியதான் குர்ஆன். புக்குன்றது நம்முடைய வசதிக்கு உருவாக்குனது தான், தப்பு கிடையாது. வசதிக்கு உண்டானது தான் புக்கு. குர்ஆன் உடனே அந்த குர்ஆனுக்கு அந்த புக்கை தூக்கி தள்ள வச்சு மரியாதை கொடுக்கக்கூடாது. அது உள்ள வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும். சரியா? குர்ஆன்ன்றது அல்லாஹ் எப்படி தான் கொடுத்தான்? ஒன்லி சவுண்டு தான். நேராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் உள்ளத்துல மனப்பாடம் பண்ணுவாங்க. ஒரு 4 சஹாபாக்களை கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுப்பாங்க. அந்த 4 பேர் டக்கு டக்குன்னு உட்காந்து ஒரு தோல், ஆட்டு தோல் இருக்குல்ல, ஆட்டு தோல் எழுதுவாங்க. இல்லை மரம் இருக்குல்ல, மரக்கட்டை இருக்கும், அதில் உட்காந்து எழுதுவாங்க. இதுலேயே ஒன்று எழுதி வச்சுக்குவாங்க. என்ன எழுதுனான்னு சஹாபாக்களுக்கு தெரியாது, எங்கே வச்சாங்கன்னு கூட தெரியாது அவங்களுக்குலாம். உள்ளத்தில் இருக்கக்கூடியதான் குர்ஆன். இதுதான் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தராங்க. வஹீயும் அப்படிதான் சொல்லி தருது. இந்த குர்ஆனு ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கு அப்புறமா தான் ஒரு புக்கா மாறுச்சு. எப்போ மாறுது? ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கு அப்புறமா. அனசா உஸ்மான் இல்லா காலத்துலயா? யார் காலத்துல குர்ஆனை தொகுத்தாங்க? புக்கா யார் காலத்துல வந்துச்சு? உஸ்மான் காலத்துலயா? அதுக்கு மேல வரலையா? புரிஞ்சதா? கேட்டுச்சார் என்ன சொன்னாருன்னு? உஸ்மானுடைய காலத்துல வந்து புக்கை வந்து அச்சடிச்சு மக்களுக்கு விநியோகம் பண்ணாங்க. உஸ்மான் அவர்களுடைய காலத்துல தான் முதல் சூரத்துல் ஃபாத்தியா, அடுத்த சூரத்துல் பக்ரா அப்படின்னு வருஷப்படுத்தினாங்கல்ல, அது வந்து உஸ்மானுடைய காலத்துல பண்ணாங்க. ஆனா குர்ஆனை ஒன்று தொகுத்தது எப்போ? ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் அபூபக்கர் ஆட்சியில் இருக்கும் போதே குர்ஆனை ஒன்று தொகுத்துட்டாங்க. சரியா? அந்த குர்ஆனை ஒன்று சேர்த்தாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் பிரிஞ்சு கிடக்குறாங்க. அத்தனை ஹாஃபிகள் இருக்கிறாங்க, அத்தனை தோல் பை இருக்கு, எங்கெங்கயோ எழுதி தூக்கி எங்கேயோ குப்பையில போட்ட மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே புக்கா வரணும்னு உமர் அவர்கள் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். சரியா? ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான நபர் யாரு? அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும். உமர் அவர்கள் வந்து அபூபக்கர்ட்ட அட்வைஸ் பண்றாங்க, குர்ஆனை ஒன்று தொகுத்துருவோம், இந்த மாதிரி 70 பேர் குர்ஆனை மனப்பாடம் பண்ண ஆஃபில்லாம் கொல்லப்பட்டுட்டாங்க, அதனால குர்ஆனை ஒன்று தொகுப்போமான்னு கேட்குறாங்க. அபூபக்கர் மாட்டேன்றாங்க. திரும்ப 2-3 தடவை பேசி கீசி அபூபக்கரை வந்து கன்வின்ஸ் பண்ணி குர்ஆனை ஒன்று தொகுத்துறோம்னு முடிவுக்கு வர்றாங்க. சரியா? அது ஒரு பெரிய வரலாறு இருக்கட்டும். ஆனா குர்ஆனை ஒன்று தொகுக்கும் போது ஒரே ஒரு ஆள்கிட்ட அபூபக்கர் வந்து ஒப்படைக்கிறாங்க, இதுக்கு நீங்க தான் பொறுப்பு, நீங்க குர்ஆனை தொகுத்து ஒண்ணா கொண்டு கையில சேர்த்துக்குங்க, எத்தனை சஹாபாக்கள் வேணுமோ எல்லாரையும் கூப்பிட்டுக்குங்க, எத்தனை ஆஃபீர் வேணுமோ எடுத்துக்குங்க, எத்தனை தோல் பை வேணுமோ எடுத்துக்குங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா ஒரு புக்கு என் கைக்கு வரணும் அப்படின்னு ஒருத்தர் கீழே அபூபக்கர் அவர்கள் பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. அந்த நபி தோல் பேர் தெரியுமா? அவனுக்கு சொன்ன நீங்க அந்த நபித்தோடைய பேர் தெரியுமா? கேள்வி எழுதப்பட்டிருக்கீங்க, ஒரு தெரியாத கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஸைத் பின் சாபித். பேர் என்ன? ஸைத் பின் சாபித். சரி, ப்ராப்ளம் பண்ணிட்டீங்களா? அந்த பேரை ஸைத்னு பேரை வச்சுக்கோங்க போதும். ஸைத் பின் சாபித் ஆனா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, ஒரு கேள்வி உங்களுக்கு. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனார்ல 2 பேர், ஃபர்ஸ்ட் போனாங்கல்ல, அவங்க பேர் என்ன? அப்துல்லா பின் உமேரா, முஸப். உமேருங்கிறது அத்தா பேர், அப்துல்லா, முஸப், இவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் போனாங்க. புகாரி இமாமுடைய ஃபுல் பேர் என்ன? முஹம்மது இப்னு இஸ்மாயில். பரவாயில்ல, உள்ள உட்காந்துருச்சு. இந்த மாதிரி சின்ன அப்பப்போ என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இப்ப கடைசியா சொன்ன பேர் என்ன? குர்ஆனை தொகுத்த நபித்தருடைய பேர் என்ன? ஸைத் பின், பிரச்சனை இல்லை, சும்மா ஒரு கேட்கிறேன், ஸைத் பின் சாபித். சரிங்களா?
ஸைத் பின் சாபித் ஒரு சின்ன பையன், ஒரு 15 16 இந்த மாதிரியான வயசுல உள்ள ஆள் தான் யாரு? ரசூலுல்லாஹ் இருக்கும்போது, குர்ஆனை தொகுக்கும் போதல்ல, குர்ஆனை தொகுக்கும் போது ஓரளவுக்கு ஒரு 20 தாண்டின வயசு தான். ஒரு 20 தாண்டின வயசு உள்ள ஒரு ஆளு குர்ஆனை தொகுக்குன்னு ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் அபூபக்கர் என்ன செய்றாங்க? கையில கொடுத்துறாங்க, இந்த பொறுப்பு உங்களுக்கு தாண்டு. இவர் கஷ்டப்பட்டு ஆளெல்லாம் கூப்பிட்டு, ஆஃபீலெல்லாம் கூப்பிட்டு, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து, எல்லாத்தையும் ஒன்றா எழுதி தொகுத்து, அப்புறமா என்ன செய்கிறாங்க? அபூபக்கர் இருக்கார்ல, அவர் கையில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதை கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்களாம் குர்ஆனே தொட மாட்டீங்களே, குர்ஆனையே தொடாத எல்லா ஆட்களுக்குமே இது ரொம்ப தெளிவான ஒரு பதில். அபூபக்கர்கிட்ட கொண்டு போய் ஸைத் குர்ஆனை ஒப்படைச்சிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, என்ன தெரியுமா? உங்களை யாருனாலையாவது ஒரு பெரிய பாலங்களை தூக்க முடியுமா? ஒரு பெரிய கல்லை தூக்க முடியுமா? ஒரு பெரிய பலசாலி இருக்கிறான், மலையை தூக்க முடியுமா? தூக்க முடியாது. ஸைத் சொல்றாரு, அபூபக்கரே குர்ஆனை தொகுத்துன்னு கையில் கொடுத்துட்டீங்க, தொகுத்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த குர்ஆனை தொகுக்கிற வேலையை கொடுக்காம மலையை தூக்கி வேற இடத்துல வைன்னு சொல்லியிருந்தா கூட எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து மலையை தூக்கி வேற பக்கம் வச்சிருப்போம். முடியுமா? மலை தூக்க முடியுமா? முடியாது. மலையை தூக்க முடியாதுன்னு அவருக்கும் தெரியும். ஒரு பேச்சுக்கு சொல்றாரு, மலையை தூக்க சொன்னா கூட தூக்கிட்டு போயிருப்போம், குர்ஆனை தூக்க சொல்லிட்டீங்களே அப்படின்றாரு. கஷ்டம் புரியுதா? மலையை தூக்குறது எவ்வளவு கஷ்டமோ, வாய்ப்பே இல்லையோ, அதை விட சிரமமான காரியம் எது? குர்ஆனை ஒன்று சேர்க்கிறது. அந்த காரியத்தை யார் செஞ்சா? ஸைத் செஞ்சார். சின்ன வயசு பையன் செஞ்சாரு. அவர் செஞ்ச அந்த வேலை இப்ப கையில் என்னவா இருக்கு? புக்கா இருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு தொகுத்தார்ல, அவ்வளோ கஷ்டப்பட்டு அல்லாஹ் அவங்களுடைய உழைப்பெல்லாம் வச்சு நம்மளோட குர்ஆனை கொண்டு கையில சேர்த்துருக்கிறான்ல, அது குறைஞ்சபட்சம் குர்ஆனை மனப்பாடம் பண்ணல அப்படின்னாலும் டெய்லியும் காலைல ஃபஜ்ருக்கு அப்புறம் இருந்துச்சு அதுக்காக உட்காந்து ஓதணுமா இல்லையா? உழைப்பு செலுத்தணும்ல. இவங்க எல்லாம் செஞ்ச வேலை தான் இஸ்லாம் இவ்வளவு தெளிவா மக்கள்கிட்ட கொண்டு போய் அல்லாஹ் தஆலா சேர்க்கறதுக்கு உதவி செய்யறான். இவங்களையும் வச்சு அல்லாஹ் தஆலா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறான். இவங்க தான் மெயின் கிடையாது, இவங்களும் ஒரு காரணம். இவங்க எல்லாத்தையும் வச்சு அல்லாஹ் தஆலா கொண்டு போய் இஸ்லாத்தை மக்கள்கிட்ட சேர்க்கும் போது அதுல குறைந்தபட்சம் 0.5% தான் உழைப்பு இருக்கும்ல. 1% இல்ல, 0.5%. அவ்வளவாவது நம்ம கஷ்டப்படணும்ல. அவ்வளவாவது முயற்சி செஞ்சாதான் நமக்கு இஸ்லாத்தை பத்தி கொஞ்சமா தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் கவனத்தை வச்சுக்கிட்டா டெய்லி நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? டெய்லி என்ன செய்யணும்? இப்போ குர்ஆன் ஓதணும். இல்லை எனக்கு அரபி வராதுன்றீங்களா? கத்துக்குங்க. கஷ்டப்பட்டு கத்துக்கிறதுக்கும் அதிகமாக நன்மை இருக்கு. புரியுதா? குர்ஆன் ஓத தெரியாத ஆட்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? ஒன்றும் அது தப்பு கிடையாது, அசிங்கம் கிடையாது. கை தூக்குங்க. ஓதுவீங்களா நீங்க? ஓதவே தெரியாத குர்ஆன்னா யார் இருக்கீங்க? மிச்சம் எல்லாத்தையும் ஓத தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஓகே, விட்டுருங்க, கத்துக்குங்க. சரியா? அதெல்லாம் அதிகமாக நன்மை இருக்கு. குர்ஆனை ஓத தெரிந்த ஆட்கள் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு அப்புறம் குர்ஆன் ஓதுங்க. ஃபர்ஸ்ட் ஃபஜ்ர் தொழுகிறீங்களா? ஃபஜ்ருக்கு அப்புறம் குர்ஆன் கூட இருக்கட்டும். ஃபஜ்ர் தொழுகிறீங்களா? எந்திரிச்சா தானே ஓத முடியும். சரி, அதையும் மாற்றுவோமா இன்ஷா அல்லாஹ்? ஃபஜ்ர் தொழுகை எந்திரிப்போமா? எந்திரிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஃபஜ்ர் தொழுகை எந்திரிக்கிறோம், என்னையும் சேர்த்து தான். ஃபஜ்ர் தொழுகை எந்திரிக்கிறோம், தொழுது முடிச்சு என்ன செய்யறோம்? ஒரு 10 நிமிஷம், கம்மினா எவ்வளவு? ஒரு 10 நிமிஷம் குர்ஆன் ஓதுவோம். பேஜ் கணக்கு வைக்காதீங்க. பேஜ் கணக்கு வச்சா ஒரு நாளாலும் ஓதி முடிக்க முடியாது, எவ்வளவு நாளும் போகும். ஒரு 10 நிமிஷம் போக போக டைம் கூப்பிட்டுங்க. 10ன்றது 15 நிமிஷம், அடுத்து 20 நிமிஷம், அரை மணி நேரம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது அரை மணி நேரமாவது குர்ஆன் படிக்கிற பழக்கம் என்ன இருக்கணும்? மாறணும். சரியா? இது ஒரு பழக்கம். இதோட சேர்த்து அடுத்து என்ன பழக்கம் இருக்கணும்? ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஹதீஸ். எத்தனை? ஒரே ஒரு ஹதீஸ் படிப்போமா? மனப்பாடம் பண்ண சொல்ல அதையும் படிக்கின்ற. ஒரு நாளைக்கு எத்தனை ஹதீஸ்? ஒரு ஹதீஸ். ஒரு நாளைக்கு நீங்க ஒரு ஹதீஸ் படிச்சாலே புகாரி முடிக்கிறதுக்கு உனக்கு எத்தனை நாள் தேவை? 12 வருஷம் தேவை. ஒரு நாளைக்கு நீங்க ஒரு ஹதீஸ் படிச்சா புகாரி படிச்சு முடிக்க எத்தனை வருஷம் தேவை உங்களுக்கு? 11 to 12 வருஷம் தேவை. அவ்வளோ டைம் எடுக்குதுல்ல. அப்போ நம்ம கற்றுக்க வேண்டியது எவ்வளோ இருக்கு? அளவில்லாமல் இருக்கு. புரியுதா? நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கோம் தெரியுதா? இப்போ இது எல்லாமே நம்ம படிக்க ஆரம்பிச்சாதான் நம்ம மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சொல்ல முடியும். உங்களுடைய வயசு தான் உங்களுக்கு ஆயுதம். அதை எப்படி நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்கன்றதை பொறுத்து தான் அடுத்து அமைய போகுது.
கரெக்டாக அல்லாஹ் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னு வைங்களேன், மௌத்தா போகிற வரைக்கும் நல்ல முஸ்லீமாக இருக்கலாம். மௌத்துன்றது வயசானதுன்றது கிடையாது, எப்போனாலும் வரலாம். இருக்கிற வயசை முறையாக பயன்படுத்துவோமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் சொல்லி கொடுத்த மாதிரி இருப்போமா? அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்த செய்தி என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வச்சு தான் இந்த தர்பியா நிகழ்ச்சி எல்லாமே போகுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு சொல்லி கொடுத்த முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் முஸ்லீமா இருக்கோம்ல, இதுவே பெரும் பாக்கியம். நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்துருக்கிறான், செலக்ட் பண்ணியிருக்கிறான் உங்க எல்லாத்தையும் இஸ்லாத்துக்கு வரதுக்கு. ஃபலா தமுத்துன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், ஆகையால் நீங்கள் முஸ்லிம்களாகத்தான் மௌத்தா போகணும்னு யார் சொன்னா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு சொன்னாங்க, நம்மளுக்கும் அது பொருந்தும். ரசூலுல்லாஹ் அத்தா சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ் அத்தா நமக்கு சொல்லி தர்றான். இப்போ இதெல்லாம் கவனத்தில் வச்சு நம்ம முஸ்லீமா மௌத்தா போகணும்னா எது முக்கியம்? இஸ்லாம் முக்கியம். புரியுதா? முஸ்லீமா மௌத்தா போகணும், முஸ்லீம் முதல்ல வாழணும், குர்ஆனை படிக்கணும், ஹதீஸை படிக்கணும். படித்ததை யாருக்கு சொல்லித்தரணும்? யாருக்கு சொல்லித்தரணும்? தெரியாதவங்களுக்கு சொல்லித்தரணும். புரியுதா? கற்றுக்கிட்டதை தெரியாத மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாதான் அது பயனுள்ள கல்வி, அதுதான் நன்மை, அதுதான் இஸ்லாத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு உதவி செய்யும். எல்லாம் இருந்தாலும் ஒரு செய்தியை உள்ளத்தில் தெளிவாக வச்சுக்கோங்க. இந்த வாழ்க்கை இது நான் இப்போ பேசுறது, நீங்கள் வந்து கேட்கறது, இவங்க எல்லா நிகழ்ச்சியும் ஏற்பாடு பண்ணுறது, இந்த எல்லாமே வந்து மறுமைக்காகத்தான். அப்படிதானே? இது எல்லாமே எதுக்காக? மறுமைக்காக. உலகத்தில் எத்தனை வருஷம் வேணாலும் நம்ம வாழலாம். மார்க்கத்துக்காகவே உழைத்த நபிகளார் எத்தனை வயசுல மௌத்தா போனாங்க? 63 வயசுல மௌத்தா போனாங்க. புகாரி புக்க தொகுத்தவர் 62 வயசுல மௌத்தா போனார். இப்படி மார்க்கத்துக்காகவே உழைத்தாலும் சரி, எப்போ எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, மௌத்துக்கு வயசு கிடையாது. ஆனால் மௌத்தா போயிட்டோம்னா அவனுடைய நிரந்தர வாழ்க்கை எங்கே தான்? மறுமை தான். அந்த மறுமைக்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ படிக்கிறோம், இவ்வளோ உழைக்கிறோம், எல்லாமே மறுமைக்காகத்தான். நீங்கள் தொழுகிற தொழுகையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அடுத்து படிக்க போகிற குர்ஆன் வசனமாக இருந்தாலும் சரி, மனப்பாடம் பண்ணக்கூடிய துவாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஓதக்கூடிய ஹதீஸ்காக இருந்தாலும் சரி, எல்லாமே மறுமைக்கு தான். இந்த மறுமை வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா, ஜெயிக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் வந்து ஒரு செய்தி சொல்கிறான், வரம்பு மீறி போகாதீங்கன்றான் அல்லாஹ். புரியுதா? அல்லாஹ் ஒரு காரியத்தை ஹராம்னு சொல்லி கொடுத்தா அதை ஹராம்னு புரிஞ்சுக்குங்க, ஹலால்னு சொல்லி கொடுத்தா அதை ஹலால்னு புரிஞ்சுக்குங்க. ஹராம்னு அல்லாஹ் ஒன்று சொல்லிட்டான் அப்படின்னா அது எக்காலத்துக்கும் என்னதான்? ஹராம் தான். சிகரெட்டு எக்காலத்துக்கும் ஹராம் தான். புரியுதா? மது இருக்குல்ல, ஆல்கஹால், அது எக்காலத்துக்கும் ஹராம் தான். மனைவியை தவிர எந்த ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் நின்று உட்காந்து ஜாலியாக அரட்டடிச்சு பேசி காதல் அது நீங்கள் போனாலும் என்னதுதான்? ஹராம் தான். அந்த வயசு அதை தூண்டும். அப்படி பார்க்கும்போது பிள்ளை அழகா இருக்கிறாளேன்னு தோணும். பார்க்கறதோட அல்லாட்ட பாதுகாப்பு தேடி திரும்பிடணும். இறைவா திரும்ப இந்த பக்கம் நான் போயிடக்கூடாது, அல்லாட்ட துவா கேட்டுக்கணும். அதே பக்கம் போகிறது, அந்த பிள்ளையை ஃபாலோ பண்ணுறது, போய் விழுகிறது, சிகரெட்டு ஹராமுன்னு அப்படியே போனீங்கன்னு வைங்களேன், மார்க்க வரம்பு நீங்கள் மீறி போயிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அல்லாஹ் இதை தான் சொல்கிறான், ஓ அம்மாமன் தொகா, யாரெல்லாம் வரம்பு கடந்து போயிட்டீங்களோ, ஓ ஆஃபரல் ஹயாத்து துன்யா, உலகன்னு யாரும் எல்லாம் உலகத்துக்காகவே வாழ்ந்துட்டீங்களோ, படிப்பு, உலகம், எனக்கு இந்த காசு தேவை, இந்த பொண்ணு தேவைன்னு என்ன எப்படி என்று யார் உலகத்துக்காக வாழ்ந்து விட்டார்களோ, இந்த எல்லா மக்களுடைய தங்குமிடது தெரியுமா? நரகம் அப்படிங்கிறான் அல்லாஹ் தஆலா. நரகத்தை காட்டி இதுதான் உனக்கு ஃபைனல் டிசிஷன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். முடிவு அங்கே போய் முடிஞ்சிடும். இந்த செய்தியெல்லாம் உள்ளத்தில் வச்சுக்கிட்டு வரமும் மீறிடாம அல்லாஹ் சொல்லி கொடுத்த மாதிரி தொழுகையில இருந்துக்கிட்டு, இப்ராஹிம் நபி சொல்லி கொடுத்த மாதிரி கடைசி வரைக்கும் முஸ்லீமாவும் இருந்து நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றால் குர்ஆனை ஓதுவது, ஹதீஸை படிப்பது, அதோடு சேர்த்து அதை மக்களுக்கு சொல்றது தான் நம் மறுமை வாழ்க்கைக்கு உண்டான மிக முக்கியமான சிறப்பான பாதை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய எல்லா அமலையும் ஏற்றுக்கிட்டு கூலி கொடுப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன், நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் போதுமானவன். வாக்குறுதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.